நான் என்ன செய்வேன் மக்களே? சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியிலே பூமியானது மட்டுமல்ல நவக்கோள்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அது பாட்டுக்கு சூரியனை சுற்றி வந்துகிட்டே இருக்கு. பூமியும் நீர்விட்ட பாதையிலே அப்படித்தான் சுற்றுகிறது. அந்த பூமி அப்படி என்னென்ன இருந்ததோ அது அப்படியே இருந்தால் அந்த பூமியை எந்த அழிவும் இருக்காது. ஆனால் மனிதன் விட்டானா மலையை குடைகிறான். மலையை காணவே இல்லை. சில இடங்களில் மலையை காணல. பகல்ல பாலத்துல பார்க்கணும். தீப்பெட்டி மாதிரி ஒரு இடத்த குடைகிறான், ஒரு இடத்த தோண்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான், ஒரு இடத்துல சுரங்கம் தோடுறான். அப்ப அந்த பூமியுடைய நாம நினைக்கிற வெயிட்டா வேகமா சுத்திக்கிட்டு அந்த இடத்துல சில பலம் இல்லாத நிலை பூமியின் தட்டுகள் மாறுகின்ற பொழுது கொஞ்சம் அசை. அப்ப என்ன செய்யும்? மலைகள் இல்லாகும். சுனாமி வரும், புயல் வரும். காரணம் பூமியுடைய தகவல் மாறுகிறது. மற்ற குழந்தை அப்படியே இருக்கு. இது இந்த மனுஷன் சொல்லியே முடிச்சு போயிட்டான். அதான் சொன்னார், 5 வீடு அழிகிறதா அண்டி நான் என்ன செய்வேன்? உனக்குன்னு கொடுத்தேனடா, அத்தனையும் அழித்து விட்டாயே, இனி சாதாரணமா இருக்குதா? அத்தனையாச்சு காளி வேண்டாம் அவருக்கு படலம் படலிக்க ஓடி சினிமாவாலையும் அத்தனையும் நம்ம கால தியேட்டர் போகண்டா, டிவியை பார்க்கண்டா, தலையோட முடிவு செல்பொண்ணையை பார்த்து கமந்தடிச்சு அதை பார்த்து என்னுடைய லைஃபே இழந்து போகிறான். குழந்தைகளுக்கு ரெண்டை கெட்டு போறது. ஏன்? நானே 2 நாள் செல்போன்ல அதுக்கு கொஞ்சம் மெசேஜ் இல்லை, கண்ணே காணாம போகும். அப்போ குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? ஆனா நம்ம கேட்கறோமா? இப்போ பிறக்கிற குழந்தை செல்போன்ல தான் பிறக்கும். எம்மா செல்போன் கொடுக்கணும், பால் இல்லைன்னா குடிக்க மாட்டேங்கிறது. அதனால பால் கையில சாப்பிட மாட்டேங்குது. அப்படித்தான் சாப்பிடாது. என்ன செய்யுது? அப்படி காலங்கள் மாறுகிறது, நாகரிகம் மாறுகிறது. அதெல்லாம் போது உலகம் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு மாதிரி இருக்கா? முன்னால மழை பெஞ்சும் 3 நாள் மழை பெஞ்சாலும் இவ்வளவு வெளுப்பம் இருக்காங்க. நம்ம ஆளெல்லாம் தரையில நடக்க மாட்டான், எல்லா இடமும் பாலிஷா போட்டான். அப்புறம் மழை தண்ணி எங்க போகும்? பூமிக்குள்ள போனாதான் பூமியில இருந்து தண்ணி வரும். இன்னைக்கு இல்லையே. யோசிச்சு பாருங்க, பெஞ்ச மழையெல்லாம் பூமிக்குள்ள போனாதானே ஊத்துல இருந்து வரும். ஐயா சொன்னாரு, கிணறு பாழாகும் தண்ணி இல்ல. கீழூத்து பொய்யா 300 வீட்டுக்காரனும் போறப்பட்ட தண்ணி எங்க இருந்து? பஞ்சாயத்துல ஒரு போறப்பட்டு தண்ணியே எல்லாருக்கும் கொடுத்தான். இப்ப நம்ம அப்படி இல்லையே, அவ்வளவே தான் தோன்றுவோம். உப்பு தண்ணி தான் வருது, கடல் நீர் உள்ளே புகுறது, மழை தண்ணி பூமிக்குள்ள போகல. எல்லாம் அறிவுகட்ட நிலையில் நாமே செய்துவிட்டு இந்த ஆண்டவனை குறை சொல்லுகிறோம். என் அன்பான மக்களே, இயற்கையை ஒருபோதும் அளிக்காதீர்கள். ஆமா, ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த நாள் ஒவ்வொரு மரம் நடுங்க. ஆமா, பிள்ளைய பெற்ற அன்னைக்கு ஒரு தென்னை மரத்தை வைங்க. ஏன்னா அந்த பாயா கஞ்சி ஊத்துறானா இல்லையோ